இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணா உங்க காரோட ரோட் டாக்ஸை முழுமையா பே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. வாங்க என்னன்னு தெரிஞ்சுப்போம். பாரத் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஹெச் சீரிஸ் ஆஃப் நம்பர் பிளேட். இது எப்படி வாங்குறது, யாரெல்லாம் இதை வாங்க முடியும்? இதை அரசாங்கம் லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, இந்த பேங்கிங் செக்டர்லாம் இருக்காங்கல்ல, அதாவது அவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் பணிபுரிய வாய்ப்புகள் இருக்குல்ல, அவங்களுக்கு இது எலிஜிபிள். அது கூடவே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு சொல்லுவாங்க, ஓஎன்ஜிசி பெல் இதெல்லாம் இருக்குல்லங்க, அவங்களுக்கும் இது அப்ளிகபிள். அது கூட பிரைவேட் செக்டருக்கு கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட் அவங்களோட ஹெச்ஓ இல்லை அவங்களோட ஆஃபீஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிஹெச் சீரிஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு கிடைக்கும். இதனால ஆன் ரோட் டாக்ஸில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் டாடா நெக்ஸானோட ஒரு ஸ்மார்ட் பேஸ் பெட்ரோல் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா 8% அதுக்கு அப்ளிகபிள். ஏன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து பிலோ 10 லாக்ல தான் இருக்கு. அப்போ இங்க லைவ் டாக்ஸ் அப்படின்றது 8 லட்சம் இன்டூ 8% 64,000. இப்போ பிஹெச் சீரிஸ் வரனால நீங்க 2 வருஷத்துக்கு அப்ஃப்ரண்ட் மட்டும் நீங்க இப்போ பே பண்ணா போதும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 8,533 ரூபாய் தான் 2 வருஷத்துக்கு வருது. நார்மலாக நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 96,000 ரூபாய் வர இடத்துல நீங்கள் பிஹெச் சீரிஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறீங்க அப்படின்னா 64,000 தான் இங்கே டாடா நெக்ஸானை பொறுத்து வருது. அப்போ இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய் மிச்சமாகுது. அது மட்டும் இல்லை, அப்ஃப்ரண்ட்டாக நீங்கள் ரோட் டேக்ஸாக முழுசாக கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஸ்பிட் பண்ணி 8,000 ரூபாய் கட்டினீங்கன்னாவே போதும்.